நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது மதுமிதா, கிரண் வந்து லவ் பண்ணாங்கல்ல, அந்த உண்மை வந்து நம்ம கௌதமுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். 2 பேருமே இருக்கிற இடத்த வந்து அந்த பேங்க்லேயே போய் வந்து பிடிக்கிறாரு நம்ம கௌதம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம அபிஷேக் வந்து ரூமுக்குள்ளே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. கௌதம், மதுமிதா 2 பேருமே தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அவர் மெதுவாக வந்து உள்ளே போகிறாரு. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு கரெக்டாக நம்ம மதுமிதா வந்து வழக்கம் போல் டெய்லி வந்து ஒரு டைரி எழுதுவாங்கல்ல, அந்த டைரிக்குள்ளேயே வந்து அந்த பேப்பரை வந்து ட்ராயருக்குள்ளே வச்சிடுறாரு. வச்ச உடனே பார்த்தா லேசாக வந்து அதை பூட்டும்போது ஒரு சத்தம் கேட்டுருது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு நம்ம கௌதம் வந்து அங்கிட்டு இங்கிட்டு உருள ஆரம்பிச்சிடறாரு பெட்டிலேயும். ஐயோ வந்துச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் சோஃபா பின்னாடி போய் வந்து நம்ம இவர் வந்து ஒளிஞ்சுக்கிறாரு. அபிஷேக் வந்து ஒளிகிற மாதிரி தான் காட்டுறாங்க. திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அவர் நல்லா தூங்கிடுறாரு. சரி தூங்கிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு விறுவிறுன்னு வெளியில் போயிடுறாரு. வெளியில் போயிட்டு அபிஷேக் வந்து நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு, மதுமிதா உன் ஆட்டம் க்ளோஸ், நாளைக்கு வந்து அவன் இதை திறந்து பார்த்த உடனேயும் அவ்வளோதான், அவனோட ஆட்டமும் க்ளோஸ், இப்படி ஒரு குற்ற உணர்ச்சியோட 2 பேர் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அபிஷேக் வந்து சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா மறுநாள் காலையில் விடிகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துக்கிட்டு நம்ம மதுமிதா வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது தூரத்தில் இருந்து பாட்டி பார்த்துடுறாங்க. பார்த்துக்கிட்டு பக்கத்தில் வராங்க. என்னம்மா சமைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம் பாட்டி, இனிமேல் வந்து டெய்லியுமே அவருக்காக வந்து நான் சமைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது சமைக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? என்னம்மா நீ அவனுக்காக ஒரு நாள் தான் சமைப்பேன்னு பார்த்தா இப்படி டெய்லி சமைச்சிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுவும் சீக்கிரமாகவே எந்திரிச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், இல்லை பாட்டி ஆஃபீஸ் போய்கிட்டு இருக்கேன், அதனால் வந்து சீக்கிரமாக சமைச்சாதான் அவர் கூடயே சேர்ந்து நான் வந்து போக முடியும், அதனால் இப்போயே சமைச்சாதான் கரெக்டாக இருக்கும் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையம்மா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன பாட்டி இருக்குது, அவர் வந்து ரொம்ப நாளாக வெளியிலேயே சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி நான் சமைக்க ஆரம்பித்தேன்னா சரி நமக்காக வந்து சமைச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவார். அதே இது டெய்லி சமைச்சிட்டோம்னா சரி நமக்காக தான் சமைச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டெய்லி சாப்பிட்ருவார். அவர் உடம்புக்கும் ஒரு ஹெல்த்தியான உணவு கிடைச்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதுமிதா சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர்மா, ஒவ்வொரு பொண்டாட்டியும் இப்படி தான் இருக்கணும். தனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் தன்னோட புருஷனுக்காக அந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சமைச்சு கொடுக்குறதாம ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தூரத்தில் இருந்துட்டு நம்ம சகுந்தலா வந்து பார்த்துடுறாங்க. பாட்டி போன பிறகு மெதுவாக வராங்க. அம்மாடி என்ன பண்ணுற அப்படி சொல்கிறாங்க. வாங்க அத்தை வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், என்னம்மா ஆஃபீஸுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்க, நீ எங்கே போன பிறகு வீடே இருண்ட மாதிரி இருக்குமா, வீடே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, நீ வீட்டில் இருந்தேன்னா துருன்னு அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே இருப்பியா, அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன அத்தை, இன்னும் கொஞ்ச நாள் தானே, இன்னும் 2 வாரம் போக போகிறேன், அதுக்கடுத்து நான் வீட்டில் தானே இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, யாருக்காகம்மா சமைச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், வேறு யாருக்கு, கௌதமுக்காக தான் சமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிம்மா சம, ஆனால் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நம்ம வீட்டிலேயே வந்து அவ்வளோ வேலைக்காரங்க இருக்காங்க, யார்கிட்டையாவது சொன்னால் சமைச்சு தருவாங்கள்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அத்தை இருக்கட்டும், அவருக்காக நான் சமைச்சாதான் நல்லாயிருக்கும், அதான் கரெக்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா சம அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க போகிறாங்க. போகும்போது பார்த்தா, உன்னை நிரந்தரமாக வந்து இந்த வீட்டில் வேலைக்காரியாகத்தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன், நீயே சம அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து சகுந்தலா போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் வந்து நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கிளம்புறப்போ வந்து அவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனில் வந்து ஒரு நம்பர் நோட் பண்ண சொல்கிறாங்க. சார் இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே டக்குனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு பென் எடுத்துகிட்டு, என்னடா பேப்பர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா டைரிக்கு மேலே வந்து ஒரு நோட் இருக்குது, அந்த நோட்டை வந்து எடுத்துகிட்டு அந்த நம்பரை வந்து நோட் பண்ணிடுறாங்க. நோட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா திருப்பி அந்த டைரிக்கு மேலே வந்து அந்த நோட்டை வைக்காங்க. பார்த்தா அந்த டைரி வந்து அவர் கண்ணை இழுக்குது. அன்றைக்கி சொன்னாங்களே நைட்டு, என்றைக்கா இருந்தாலும் உங்களோட டைரியை வந்து நான் வந்து படிக்க தான் போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அதுக்கு மதுமிதா வந்து சொல்லுவாங்க, ஏங்க அதெல்லாம் படிக்கக்கூடாதுங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு, அடுத்தவங்களோட டைரி படிக்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்கள்ல. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு டைரியை வந்து கையில் எடுக்காங்க. அப்போ வந்து மதுமிதா தப்புன்னு சொன்னாங்களே, அதை யோசிச்சு பார்த்துட்டு அடுத்தவங்களோட டைரியை படிக்கிறது தப்பு, மூடி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வைக்க போகிறாங்க. அப்போ பார்த்தா நம்ம அபிஷேக் வந்து அந்த லெட்டரை வந்து அந்த நோட்டு மேலே தானே வச்சுருப்பாங்க. அது வந்து அவர் கண்ணில் பட்டுருது. என்ன ஒரு பேப்பர் வந்து இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்காரு. பார்க்கும்போது பார்த்தா அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, ரொம்ப நன்றி மது, நீ என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாமல் போச்சு, சந்தர்ப்ப சூழ்நிலையினால் வந்து நம்ம 2 பேர் வந்து பிரிஞ்சிட்டோம், அதனால் வந்து இப்போயும் நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஆனால் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அதனால தானே உங்கள் கம்பெனியில் எனக்கு வேலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க அப்படி இப்படின்னு ரொம்ப எழுதியிருக்காங்க. ஐ லவ் யூ மது, இப்படிக்கு கிரண் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காருல நம்ம அபிஷேக். அதை பார்த்தோன்னே கௌதமுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில, நம்ம ஏமாந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி வர ஆரம்பிச்சிருது. டக்குன்னு யோசிச்சு பார்க்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்காரு. ஏன்னா தீபாவளிக்கு அவங்க போயிருப்பாங்கல்ல,
அப்போ கிரண் வந்து வம்பிழுத்தது, அதுக்கடுத்து இவருக்கு வந்து கிஃப்ட்டெல்லாம் கொடுத்தது, மதுமிதாக்கு என்னென்ன பிடிக்கும் அது எனக்கு தான் தெரியும் சார், எல்லாத்தையும் விட மதுமிதா பற்றி நான் தான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு பேசினார்ல. அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னே இவருக்கு வந்து டவுட் வந்து பெரிய டவுட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து அந்த இடத்துக்கு வந்து மதுமிதா வந்து கரெக்டாக வராங்க. அந்த நேரத்தில் வந்து டைரியை மூடிட்டாங்க. என்னங்க வேலை கிளம்பிட்டீங்களா? சரி இருங்க சாப்பிட்டு கிளம்பிடுவோம், நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குளிக்க போயிடுறாங்க. குளிக்க போயிட்டு குளிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இவர் இருக்கார்ல கௌதம் வந்து டைனிங் டேபிளே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காது, அந்த விஷயத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து நம்ம மதுமிதா குளிச்சுட்டு வந்துடுறாங்க. குளிச்சுட்டு வந்து அந்த இடத்துல சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா கிரண்லேருந்து ஃபோன் வருது. 2 தடவை ஃபோன் வந்தோடனே ஃபோனை வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. கட் பண்ணி விட்டுட்டு இங்கே எனக்குள்ளே ஃபோன் இருந்தால் தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கொண்டு போய் அங்கிட்டு கொஞ்சம் தூரமாக ஒரு சார்ஜ் போட்டுட்டு அவனுக்குள்ளே செல்ஃபோனை வச்சிடுறாங்க. திருப்பியும் பார்த்தா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு கௌதம் வந்து சொல்கிறாங்க, ஏங்க எதுக்குங்க உங்களுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, எடுத்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனேயும் உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. பேசினோடனே எதுக்கு நீ கால் பண்ண, ஏன் இப்போல்லாம் கால் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மதுமிதா எனக்கு ஒரு உதவி செய்யுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கிரண் கேட்காரு. உனக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது, நம்ம 2 பேரும் பழக்கவழக்கம் முடிஞ்சுக்கிடுச்சு, எனக்கெல்லாம் தேவையில்லாமல் கால் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மது எனக்கு அர்ஜென்ட்டாக வந்து பணம் தேவைப்படுது, உடனே வந்து நீ வந்து கையெழுத்து மட்டும் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் எதுக்கு கையெழுத்து போடணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. நான் லவ் பண்ணுறப்ப வந்து நம்ம 2 பேரும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல, அதில் கொஞ்சம் காசு போட்டு வச்சுருக்கேன், அதை எடுக்கணும், நீ வந்து கையெழுத்து மட்டும் போட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வர முடியாது, ஆஃபீஸுக்கு வந்து எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்து தான் ஆகணும், எனக்காக ஹெல்ப் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு. சரி வாரேன் வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோனை வச்சிடுறாங்க. திருப்பி வந்து அங்கிட்டு இருந்து மொபைல் ஃபோன் இதுக்கு மேலே வச்சா அவன் வந்து ஃபோன் போட்டுக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே எடுத்து போகிறாங்க. என்ன மதுமிதா என்னாச்சு, மொபைல் ஃபோன் எங்கே கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே அங்கே சார்ஜ் சரியாக ஏறலைங்கன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே கொண்டு போய் அங்கே சார்ஜ் போட்டு வச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து அப்பயே டவுட் போட்டுறாரு. அவர் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சு ரூமுக்குள்ளே கிளம்பிக்கிட்டு இருக்காரு. கிரண் திருப்பியும் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கிரண் ஃபோன் பண்ணதை வந்து நம்ம கௌதம் வந்து ஃபோனை எடுத்துடுறாரு. எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு. மதுமிதா வந்து வேகமாக ஓடி வராங்க. வாங்கிட்டு வந்து ஓடி வந்து ஃபோனை பிடுங்கிடுறாங்க. என்ன மதுமிதா ஃபோனை பிடுங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இல்லை என் ஃப்ரெண்டு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஓ அப்படியா சரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு திருப்பி திருப்பி கால் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து பேசுகிறாங்க. இல்லை மதுமிதா நான் வந்துட்டேன் நீ வா அப்படின்னு கூப்பிட்றாரு. சரி வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்து வந்து இன்றைக்கி வந்து என்னால் வர முடியாதுங்க, சாரிங்க இன்றைக்கி கிளாஸுக்கு வர முடியாது, கிளாஸை நாளைக்கு வச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா மதுமிதா, சரி வந்து 2 நாள் தான் ஆச்சு அதுக்குள்ளேயுமா அப்படின்னு கேட்காரு. ஆமாங்க கொஞ்சம் ஃப்ரெண்டு ஏதோ அர்ஜென்ட்டாக ஹெல்ப் கேட்குறா அதான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கௌதம் வந்து அனுப்பி வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வந்து போயிடுறாரு. இங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்களுக்கு வந்து மனசே சரியில்லை யாருக்கு, நம்ம மதுமிதாக்கு. என்ன நம்ம எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் நம்ம மனசு வந்து ரொம்ப குறுகுறுன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா ஆஃபீஸில் போன பிறகு நம்ம அபிஷேக் வந்து சொல்கிறாரு, இன்றைக்கி கிளாஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க சார், இன்றைக்கி வந்து அண்ணி வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் பார்த்தா எனக்கு தெரியுமே சார், அவங்கள தான் நான் பேங்கில் பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. கேட்டவுடனே இவருக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது நம்ம கௌதமுக்கு. உடனே கௌதம் வந்து கார் எடுத்துகிட்டு பேங்க்கு போய் அந்த வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கான எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.